நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல. பொற்காலம் அப்படின்னு ஒரு காலம். கிருதயுகம்னு சொல்லப்படுற அந்த காலத்துல சத்தியம், தர்மம், சந்தோஷம் இது மட்டும்தான் இருந்துச்சுன்னு நாம நம்புறோம். ஆனா அந்த காலமெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா, இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு பக்கம் இருக்குல்ல, இது நாம இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த பழைய கனவையே தலைகீழ மாத்தப் போகுது. இதுல இருக்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு புதிய யதார்த்தத்துக்கான திறவுகோல். இந்த பகுதியோட மையக்கருத்தே இதுதாங்க. பொற்காலங்கிறது நாம தொலைச்ச ஒரு விஷயம் அல்ல. அது நாம இன்னிக்கே அடையக்கூடிய ஒரு மனநிலை. அதுக்கு வழிகாட்டியா இந்த மூல ஆதாரம் இருக்கு. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல கிருதயுகம்னா என்னன்னு பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு பாத்துரலாம். புராணங்கள் படி பாத்தீங்கன்னா கிருத யுகம்னா எந்த குறையுமே இல்லாத ஒரே அமைதி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு காலம். அதுவும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு போன ஒரு சகாப்தம். மனுஷங்க ரொம்ப சந்தோஷமாவும் தர்மத்தோடையும் வாழ்ந்தாங்களாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பொற்காலங்கிறது நாம நினைவு கூர்ற ஒரு விஷயம் இல்ல, நாம எடுக்கிற ஒரு முடிவுனா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த ஆய்வோட திருப்பு முனை. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரம் காலத்தை பத்தி பேசவே இல்ல, அது நம்ம மனச பத்தி தான் பேசுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரிதான் இந்த முழு விளக்கத்தோட இதயமே. சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றார்னா, நல்ல மனமுடையவர் ஈண்டு இப்பொழுதே கிருதயுகத்தை காணலாம். நல்ல கவனிங்க, எதிர்காலத்திலே இல்ல, கடந்த காலத்திலேயும் இல்ல, இங்கேயே, இப்பொழுதே. அப்போ விஷயம் இதுதான். பொற்காலங்கிறது ஏதோ ஒரு கேலண்டர்ல வர தேதியோ வருஷமோ கிடையாது. அது நாம எப்படி வாழறோம், நம்ம மனசோட தரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது. இது எவ்ளோ பெரிய ஒரு பார்வை மாற்றம் இல்லையா? சரி, அப்போ இந்த கிருத யுகம்ங்கிற மனநிலைய நம்ம எப்படி அடைறது? நல்ல வேலை, அதுக்கும் இந்த மூல ஆதாரம் நமக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்டுது. வாங்க அத பார்க்கலாம். இதுல மூணே படிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள். முதல் படி சுயநலத்தை ஒழிக்கிறது. அதாவது எனக்குன்னு நினைக்கிறத விட்டுடணும். ரெண்டாவது பொறாமை, பகை, மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி நெகட்டிவ் குணங்களை முழுசா தூக்கி எரிஞ்சிடணும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உள்ளன்பு ஓங்குதல். நமக்குள்ள அன்பு எப்ப பெருகுதோ அந்த இடமே பொற்காலமா மாறிடுது. இத பாருங்களேன், இது எவ்ளோ ஒரு பிராக்டிக்கலான விஷயம். இது ஏதோ தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு தெளிவான, நாம பின்பற்றக்கூடிய ஒரு வழிகாட்டி. நாம என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்கு. இந்த பக்கத்தோட இறுதியில சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவருங்கிற ஒரு பெரிய ஞானியோட பாடல மேற்கோள் காட்டுறாரு. இந்த வழியில நமக்கு வர்ற கடைசி சவால் என்னங்கிறத இதுதான் நமக்கு உணர்த்துது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெளிவா வழி இருந்தும் நம்மளால ஏன் இந்த நிலைய அடைய முடியல? அப்படி என்னதான் கடைசி தடையா இருக்கு? இந்த பாட்டுல தாயுமானவர் என்ன கேக்குறார்னா, ஒரே ஒரு விஷயத்தால நம்மளோட எல்லா முயற்சியும் தலைகீழா போயிடுதே, அதனால அந்த தெய்வீகமான சந்தோஷத்தை அடைய முடியாம நம்ம நாட்கள் எல்லாம் வீணா போகுதே, அது ஏன்னு கேக்குறாரு. அந்த தடைக்கு பேருதான் தற்போதும். சிம்பிளா சொல்லணும்னா நான்ங்கிற அந்த அகங்காரம். நான் பண்றேன், நான் தான் பெரியவன், இது என்னோடதுன்னு நாம நினைக்கிறோம்ல, அந்த எண்ணம் தான் நாம பொற்காலத்தை அடையறதுக்கு முன்னாடி நிக்கிற கடைசி, அதே சமயம் மிகப்பெரிய தடைன்னு தாயுமானவர் சொல்றாரு. ஆக இந்த பகுதியோட இறுதியில இந்த ஆதாரம் நம்மகிட்ட ஒரு கேள்வியோட நிக்குது. பொற்காலம்ங்கிறது வேற எங்கேயோ இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. சுயநலத்தை விட்டு கெட்ட எண்ணங்களை நீக்கி அன்ப வளர்த்து அந்த நான்ங்கிற அகங்காரத்தையும் ஜெயிச்சிட்டா நமக்கு ஒவ்வொரு நாளும் பொற்காலம்தான். சொல்லுங்க, உங்க பொற்காலத்தை இன்னிக்கே தொடங்க நீங்க தயாரா?